காலையில எந்திரிச்ச உடனே அவங்க தாத்தா பைக் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு இவனும் அவனோட சைக்கிள் எடுத்து உருட்டிட்டு திரிஞ்சான் ரோட்டுக்கும் வாசலுக்கும். அதோட அப்பா வந்துட்டாங்க. வந்தோடனே நேத்து நான் எடுத்த ரோல அப்பா எடுத்துக்கிட்டாங்க. அவங்க உட்காந்து விளக்கமாறு கிழிச்சிட்டு இருந்தாங்க. சரின்னு நான் இவ்வளவு நாள் பார்க்கவே இல்ல வாசல்ல வெண்டிக்காய் செடி முளைச்சிருந்தத. ஏதோ ஒரு செடின்னு நானும் கண்டுக்கிறாம விட்டுட்டேன். இன்னைக்கு தான் பார்க்குறேன் வெண்டிக்காய் செடி முளைச்சிருக்கு. அதுல சின்ன சின்ன காயெல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு. வெண்டிக்காய்னா எங்களுக்கு சுத்தமாவே பிடிக்காது. கடையில கூட வாங்க மாட்டோம். சந்தைக்கு போனாலும் அது இந்த சைடே போக மாட்டோம். அப்புறம் மதியானம் ஆயிடுச்சு. தம்பி இந்த உச்சி வெயில்ல என்னைய கூட்டிட்டு தட்டாம்புடிக்க கூட்டிட்டு போறேன். 2 நாளா இதான் எங்களுக்கு வேலை. மதியான நேரத்துல தட்டாம்புடிச்சு விளையாடுறது. நம்ம பிடிக்கிறத பார்த்து அவங்களும் ஸ்டைலா பிடிக்கிறேன்னு அங்க போய் உட்கார்றாங்க, இங்க போய் உட்கார்றாங்க. அந்த தட்டை இவன் போற நேரத்துக்கு நிக்குமா? அது பறந்து ஓடிடுது. இவன் அப்படி இப்படின்னு புடிச்சு பார்த்தேன். அப்புறம் ரொம்ப டயர்டாகவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். நாங்க வெயில்ல தட்டாம்புடிச்சு களைச்சு போயிட்டோமா வேலை வெட்டி முறிச்சு. அதனால மாதுளம்பழம் தான் உரிச்சு தின்னுட்டு இருந்தோம். அதுக்கிடையில ஐஸ் வந்துச்சு. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஐஸ் முடிஞ்சு போச்சுன்னு அவங்க தாத்தாட்ட வந்து காமிச்சிட்டு இருந்தேன். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.